வணக்கம் மக்களே. சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்னு யாரை கேட்டாலும் இட்லி சாம்பார்னு டக்குன்னு சொல்லுவாங்க. சாம்பார்ல நிறைய வகைகள் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டிஃபன் சாம்பாரை பத்தி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல 1/2 கப் தண்ணியில புளியை ஊற வச்சுட்டு புளி சாறு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பவுல்ல 1/2 கப் துவரம் பருப்பு போட்டு தண்ணி ஊத்தி ஊற வைக்கணும். நெக்ஸ்ட் ஒரு குக்கர்ல 1/4 கப் நறுக்கிய மஞ்சள் பூசணிக்காய், ஊற வச்சிருந்த துவரம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கப் தண்ணி ஊத்தி குக்கரை மூடிடலாம். நல்லா 8 விசில் வர வரைக்கும் வேக வச்சு பூசணிக்காயையும் பருப்பையும் மசிச்சு எடுத்துக்கணும். அடுத்து சாம்பார் தூள் செய்ய காஞ்ச மிளகாய், தனியா, கடலை பருப்பு, வெந்தயம், சீரகம் தேவை. 5 காய்ந்த சிவப்பு மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், வறுத்து எடுத்த எல்லாத்தையும் மிக்சியில போட்டு பவுடர் ஆக்கிக்கணும். சாம்பார் தூள் ரெடி. அடுத்து ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கணும். இதோட 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாகும் போது ஒரு நறுக்கிய தக்காளியும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கணும். அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருந்த சாம்பார் தூளை இதுல சேர்த்து கலந்துக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க புளி கரைச்சலை கடாயில சேர்த்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கணும். இப்ப நம்ம மசிச்சு வச்சிருக்க பருப்பு பூசணிக்காய் கலவைய இதுல சேர்த்து லைட்டா கொதி வந்த பிறகு 1 கப் தண்ணி சேர்க்கணும். அதோட 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 10 கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், டிஃபன் சாம்பார் ரெடி. இட்லிக்கு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே சுவையா இருக்கும். இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க.